ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா எல்எஸ்பிஎல்சியும் ஜீப்ரா ஸ்கேனரும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, நம்ம அதை ஸ்கேன் பண்ணி நம்ம டேட்டாஸ் எப்படி உள்ளார வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி தான் நம்ம எல்எஸில் இந்த எக்ஸ்பென்ஷன் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் மாடல் சிபிஎல் C211Aன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம ஜெப்ராவில் வந்து டிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சீரியஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது DB9 பின்னு. இது வந்து ஸ்கேனருக்கான சார்ஜிங் அடாப்டரு ப்ளஸ் கம்யூனிகேஷன் கேபிள்ஸு. இது வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் மாடலையும் நம்ம ஜீப்ரா ஸ்கேனரையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கேபிள். இது வந்து நம்ம கம்யூனிகேஷன் கேபிள். ஓகேங்களா, நம்ம பிஎல்சிக்கும் பிசிக்கும் உள்ள கம்யூனிகேஷன் கேபிள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம கம்யூனிகேஷன் இது இந்த ஒயிட் கலர் கேபிள் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு கேபிள், நம்ம மேல் டு மேல் பின்னு. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஜீப்ராவோட ஸ்கேனர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்குது. இது வந்து சார்ஜிங் அடாப்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஎல்சியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா நம்ம XT5000. ஓகேங்களா, நம்ம XT5000 தான் இதுக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் டிலே, அதாவது கொஞ்சம் டைம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம புதுசாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ன கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேமு, இது நம்ம ஸ்டோர் பாத். ஓகேங்களா, அதாவது இதை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன சீரியஸ், அதாவது நம்ம CPU சீரியஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க XGB XBM-TN32S. அந்த CPUவை நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, XGB. ஓகேங்களா, XBM-TN32S. ஓகேங்களா, செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே நேம் வந்து ஸ்கேனர்னு கொடுத்துருறேன். ஓகேங்களா, ஸ்கேனர் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம PLC ஆன் பண்ணுறோம். PLC ஆன் ஆகிடுச்சு. இப்போ எரர் மோடில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ப்ரீவியஸாக இருந்த கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் போனோம்னா IO பேராமீட்டரு, ஐஓ பேரண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அந்த 0 மெயின் ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு அந்த CPU அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்புட் மாடியூலு உங்களுக்கு அந்த CPU வந்து இந்த இடத்துல இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்லாட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்லாட்டில் என்ன இருக்குது, XBL C211A. அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாடியூல். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் மாடியூல் CNET. ஓகேங்களா, CNET-குள்ளார XBL C211A CNET. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்துக்கோங்க. Ctrl+S கொடுத்தோன்னே இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் போய்ட்டு இதில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஓகேங்களா, இதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம P2P தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, P2P யூஸ் பண்ணுறோம். யூஸ் P2Pன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா, யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதில் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது P2P கம்யூனிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அது எந்த செலக்ட் P2Pன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, நம்ம 02 தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த P2P சேனலில் யூஸ் P2P நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் அந்த ட்ரைவ் பார்த்தோம்னா யூசர் ஃப்ரேம் டெஃபினேஷன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம யூசர் ஃப்ரேம் டெஃபினேஷனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஐட்டம்னு சொல்லிட்டு வரும். அதில் ஆட் குரூப் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு தேவையானது வந்து ரிசப்ஷன், அங்கேருந்து அதாவது ஸ்கேனர்லேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அப்போ ரீட்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, வந்துச்சுங்களா. அந்த ரீடை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஆட் ஃப்ரேமில் நமக்கு வந்து அங்கேருந்து ரீட் பண்ண போகிறவங்கனால நமக்கு வந்து டெயில் தான் தேவை. ஓகேங்களா, ஹெட்டு தேவையில்ல. ஹெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகாது. ஓகேங்களா, அதாவது ரீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பாடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. பாடி க்ரியேட் பண்ணிட்டு இது வந்து ஸ்கேன் போட்டுக்கோங்க.
இப்போ டைலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த யூசர் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு நம்ம இது கேரேஜ் ரிட்டர்ன் ப்ளஸ் லைன் ஃபீடும் கொடுத்துரும். ஓகேங்களா, அது வந்து 0D ஹெக்ஸாடெசிமலில் 0D 0A. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனில் போய்ட்டு அது பாடியில் வந்து அதே மாதிரி யூசர் ஃப்ரேமில் நமக்கு இப்போ எவ்வளோ இது இருக்குன்னு தெரியாது, அதனால் வேரியபிள் சைஸர் கொடுத்துருங்க. அதே மாதிரி அசைன் மெமரி கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா P2P பிளாக்கில் போனீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா எந்த சேனல் சொல்லிட்டு சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ட்ரைவ் செட்டிங்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது P2P ஃபங்க்ஷனில் என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது, நம்ம ரிசீவ் தான் பண்ண போகிறோம். ரிசீவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த இதில் வந்து நம்ம என்ன இதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். நம்ம இந்த ஃப்ரேம் வந்து எந்த ஃப்ரேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். செட்டிங்ஸில் நம்ம எந்த டேட்டா ரெஜிஸ்டருக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம், அதாவது எந்த டேட்டா ரெஜிஸ்டரில் ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். நான் D0 சொல்லிடுறேன். ஓகேங்களா, D0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ப்ரோக்ராமை ரைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எப்படின்னா ஆல்வேஸ் ஆன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு குரூப் மூவ் போட்டுறீங்க. ஓகேங்களா, ஜிமூவ் D0லேருந்து D200க்கு நான் இது பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 50 கேரக்டர்ஸ் லென்த்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு எண்டு. ஓகேங்களா, இப்போ அப்படியே நம்ம வந்து கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு வந்து பிசி வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஏதோ காம்பவுண்ட் எரர்னு வருது. நம்ம கனெக்ஷன் செட்டிங்ஸில் போய் பார்த்திங்கன்னா RS to Z நம்ம எந்த போர்ட்னு உங்களுக்கு இன்னும் ஷோ ஆகலை. ஓகேங்களா, அப்போ இது கரெக்டாக டிடெக்ட் ஆகணும்னு அர்த்தம். இப்போ மாற்றி போடுறோம். ஓகேங்களா, மாற்றி போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த போர்ட்டுன்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் போர்ட் வந்திருக்கும். இந்த போர்ட்ஸ் இருக்குங்களா, காமன் 6ங்களா, இந்த காமன் 6 வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, இதை பார்த்தோம்னா செட்டிங்ஸில் போனோம்னா காம் 6 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஆட்டோ டைரக்ட் கொடுத்துட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ஓகேனா ஓகே வந்துருச்சுங்களா. அதுவே நம்ம கனெக்ஷன் எரர்னு இருந்துச்சுன்னா என்ஜின் வந்துடும். ஓகேங்களா, கனெக்ட் கொடுத்துருங்க. இது நம்ம அந்த எரர் மாடியூல் டைப் மிஸ்மேட்ச் எரர்னு சொல்லி வருது. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் வந்து ரைட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம CPU வந்து ஸ்டாப் மோடில் இருக்கணும். ஓகேங்களா, ஸ்டாப் மோடில் இருந்தால் மட்டும் தான் நம்ம PLCயில் வந்து ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா, எல்லாமே ஓகே கொடுத்துட்டு நம்ம இது P2P வந்து இங்கே எனேபிள் லிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம P2Pயில் பண்ண ப்ரோக்ராம் வந்து PLC போகும். இல்லைனா வந்து நம்ம P2Pயில் நம்ம ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. நம்ம இதை வந்து பேக் டு ரன் மோடில் போட்டுருங்க. இதையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, போய்ட்டு ஸ்டார்ட் மானிட்டரிங். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கேனரும் PLCயும் கரெக்டாக கம்யூனிகேஷன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. எப்படின்னா நம்ம இங்கே வந்து ஆன்லைனில் போனீங்கன்னா ஆன்லைனில் போய்ட்டு கம்யூனிகேஷன் இதில் போனீங்கன்னா சிஸ்டம் டயக்னோசிஸ் இருக்குங்களா, அதில் போனீங்கன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பென்ஷன் மாடியூல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் மானிட்டர் இருக்குங்களா, ஃப்ரேம் மானிட்டர் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனல் 1னா சேனல் 1. ஓகேங்களா, எந்த சேனல் பார்க்க போகிறோமோ அந்த சேனல். நம்ம சேனல் 2 தான் பார்க்க போகிறோம். அப்போ சேனல் 2 போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க. இப்போ நான் அந்த ஸ்கேனர் எடுத்து என்கிட்ட ஒரு QR கோடு இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்துங்க, பார்த்தீங்களா வருதுங்களா. இப்போ
இப்போ இங்கே வந்து இதை வந்து வியூ ஹெக்ஸாகவும் பார்த்துக்கலாம் ஆஸ்கியாகவும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதே வந்து நம்ம வந்து டேட்டா ரெஜிஸ்டர் உள்ளார கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதே மாதிரி டிவைஸ் இதில் பார்க்குறோங்க. டிவைஸ் மெமரி ஓகேங்களா. நமக்கு வந்து டி தான். டிஏ டபுள் கிளிக் பண்ணிட்டு D0 வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. நமக்கு வந்து இது ஹெக்ஸா டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி எந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை மாறுதுங்களா பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. தேங்க்யூ.